மாணவர்கள் எழுதிய மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியாக ஒரு சிறிய மகிழ்ச்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். +2 கணித தெரிவிலே ஒரு கருணை மதிப்பெண் வழங்கப்பட இருக்கின்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்றால் தற்போது அந்த விடைத்தாள்களை திருத்தும் பணி தற்போது வெகு வேகமாக நடைபெற்று வருகிறது. 17ஆம் தேதியுடன் +2 தேர்வுக்கான விடைத்தாள்கள் திருத்தி முடிக்கப்படும். தற்போது கணித தாள்கள் திருத்தப்பட்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதிலே அரசாங்க தரப்பில் கல்வித்துறை தேர்வுத்துறையின் சார்பிலே வழங்கப்பட்ட அந்த கீ ஆன்சர்ஸில் 2 கேள்விகளுக்கு, அதாவது ஒரு மதிப்பெண் வினாவிலே கோட் ஏ என்றும் கோட் டி என்றும் 2 வகையான வினாத்தாள்கள் இருக்கும். அந்த கோட் ஏவில் குறிப்பிட்ட 10வது கேள்வியை கூறிய எழுதியவர்களுக்கு எழுத முயற்சித்தவர்கள் தவறான கேள்வி என தற்போது தீர்மானிக்கப்பட்டது. அதே போன்று கோட் டியில் 20வது 1 மார்க் கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் செய்ய முயற்சித்தாலே 1 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 1 கருணை மதிப்பெண் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விடைத்தாள்கள் திருத்தும் இடத்திலிருந்து நமக்கு கிடைத்த தகவல் உறுதி செய்யப்பட்டு எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக தற்போது நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று 5 மதிப்பெண்கள் வினாவிலே சில வினாக்கள் கடுமையாக இருந்தது, கடினமாக இருந்தது என்ற வகையிலே சிலர் மாணவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதுவும் தற்போது ஒரு எழுதப்படாத சொல்லாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்றால், அங்குள்ள ஆசிரியர்களுக்கு முதுநிலை ஆசிரியர்கள் தான் தற்போது திருத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட பணி சிறிது லீனியன்டாக இருக்கும், அதாவது கனிவான பார்வையிலே அந்த கேள்விகளுக்கு, வினாக்களுக்கு, விடைகளுக்கு மதிப்பெண்களை வழங்கலாம் என்ற வகையில தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது ஆறுதல் தரக்கூடிய ஒரு கேள்வியாக, ஒரு பதிலாக இருக்கும். என்றால் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் +2 தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் பலர் கணித தேர்வு கடினமாக இருந்தது என கூறினார்கள். தற்போது கனிவான பார்வையுடன் திருத்தப்பட்டு வருவதால் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்கு வாய்ப்பிருக்கு. 1 கருணை மதிப்பெண்ணும் நிச்சயம் அந்த 1 மார்க் கேள்விக்கு கொடுக்கிறார்கள் என்பதும் தற்போது உறுதி செய்யப்பட்ட தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. 46,000 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தற்பொழுது இந்த 83 முகாம்கள், மாநிலம் முழுவதும் 83 தேர்வு திருத்தும் முகாம்கள் அமைக்கப்பட்டு இந்த விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு வருகின்றன.